அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு 100 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழப்போகும் கிரக மாற்றம் தலைகீழாக நின்னாலும் இனி விதி மாறாது, இனி விதி விடாது. எண்ணி 7 நாட்களுக்குள் இவை நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான், அக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் சூரியனும் புதனும், அதே போல் தனுசு ராசியில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதி சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் இருந்து ராசியை பார்வையிடுகிறார். பஞ்சமாதிபதி ராசியை பார்ப்பதால் ராசியின் பலம் ஏறுகிறது. புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு. ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. அதே போல் புதிய வாகனங்கள் வாங்கும் யோகமும் உண்டு. ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வது மட்டுமில்லாமல் வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. கலைஞர்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகளை இந்த வாரத்தில் பெற இருக்கீங்க. அது அவர்களுக்கு ஆதாயமாக இருப்பது மட்டுமில்லாமல் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மேலும் பல வாய்ப்புகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. புதன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது நல்ல செய்திகள் கிடைக்க இருக்குதுங்க. தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் உண்டுங்க. உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிநாதன் சுக்கிரன் அஸ்தமத்தில் மறைந்திருக்கிறார். 6க்கு அதிபதி மறைவதால் விபரீத ராஜயோக அடிப்படையில் திடீரென நல்ல மாற்றங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்த யாருடைய உதவியேனும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்குங்க. அது மட்டுமில்லாமல் லட்சிய பாதையை நோக்கி அடி எடுத்து வைப்பீங்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உத்தியோக முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி போன்றவை இப்பொழுது படிப்படியாக நடைபெற தொடங்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டுமில்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ரிஷபராசியில் தற்போது குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி லாபாதிபதியாக விளங்குபவர் குரு. அஷ்டமாதிபதி வக்ரம் பெறுவது நன்மை என்றுதாங்க சொல்ல வேண்டும். தாமதித்த காரியங்கள் தடையின்றி நடைபெறுங்க. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட முயற்சிகள் வெற்றியடைய இருக்குது. பெண் வழி பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வருங்க. நீங்கள் எடுத்த முயற்சியின் காரணமாக பிறர் போற்றும் அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயருங்க. தொழிலில் இருந்த குறுக்கீடுகள் அகல அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவை நீங்கள் நாடக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. வெளிநாட்டு முயற்சியில் தடை உருவாகலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய சக பணியாளர்களிடம் உங்களுடைய முன்னேற்றத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. ஏன்னா உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடங்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதால் கிரகநிலைகள் இந்த அறிவுரையை உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம செவ்வாய் தற்போது கடகராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் நீச்சம் பெறும்போது வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்திற்காக ஒரு தொகையை செலவிடும் சூழ்நிலை ஏற்படுங்க. வேலை சம்பந்தமாக எடுத்த முயற்சியில் குறுக்கீடுகள் வரலாங்க. பயணங்கள் பலன் தருவதாக அமைந்தாலும் அதனால் பெரிய திருப்தி ஏற்படாது. இடமாற்றம், உத்தியோக மாற்றம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. இது மட்டுமில்லாமல் கடகராசியில் செவ்வாய் கூடிய விரைவில் வக்ரம் பெற இருக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 7, 12 ஆகிய இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் வக்ரம் பெறுவதால் இடமாற்றம், வீடு மாற்றம் கூட ஏற்படுங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் முயற்சி கை கூட இருக்குது. திருமண தடை அகலுங்க. திடீர் விரயங்கள் நல்ல விரயங்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் உண்டு. பெற்றோருடைய ஆதரவோடு சில காரியங்களை செய்து முடிக்க இருக்கீங்க. வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய பார்வை சனி பகவானின் மீது
விதிப்படுகிறது. அதாவது கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் கும்பத்தில் இருக்கும் சனி பகவானை பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். எனவே இவரது பார்வை பலனால் வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அகல இருக்குதுங்க. உறவினர்கள் சிலர் வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கிறார்களே என்று கவலைப்படுவீங்க. உடன்பிறப்புகள் அனுசரிப்பு குறையலாங்க. ஊர் மாற்றம், வீடு மாற்றம் பற்றி சிந்திப்பீங்க. உயரதிகாரிகளுடன் சுமூகமாக நடந்து கொள்ளுங்க. வாகன வழியில் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பணப்பற்றாக்குறையால் கவலைப்படக்கூடிய ஒரு தருணமாகவும் தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் சுக்கிரன் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 9ஆம் இடத்திற்கு செல்லும் போது நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வருங்க. அரசு வழியில் செய்த முயற்சி கை கொடுங்க. அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவு உண்டு. உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு இயங்குவீங்க. பழைய ஆபரணங்களை கொடுத்துவிட்டு புதிய ஆபரணங்களை வாங்கும் ஆர்வம் அதிகரிக்குங்க. அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்க பெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு கொடுங்க. கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் அதிகரிக்க பயிற்சி மிகவும் அவசியங்க. பெண்கள் தங்களுடைய பிரச்சனைகளில் இருந்து விடுபட வாய்ப்பு உண்டு. மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாது. அது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல ரிஷபராசினியர்கள் இந்த வாரத்தில் அதிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராசியில் குரு பகவான் இருப்பது எந்த விஷயத்திலும் தீவிர தன்மை வேண்டாங்க. 5ஆம் இடத்தில் கேது இருப்பதால் வெளியில் சொல்ல முடியாத மனப்புழக்கம் இருக்குங்க. பிள்ளைகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது மிக மிக நல்லது. அதே போல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள், அபிப்பிராய பேதங்கள் ஏற்பட்டாலும் கூட பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாளுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்ட்டு அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ஆனா இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு வரன் அமையுங்க. அமைந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. காரணம் உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு வக்ரத்தில் இருப்பதால் இந்த திருமண முயற்சிகள் வெற்றியடையும். அதே போல் ஜென்மத்தில் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்பதையும் மீண்டும் மீண்டும் குரு பகவானுடைய சஞ்சார நிலை உங்களுக்கு அறிவுறுத்தது. பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் ரிஷபராசினருக்கு அந்த யோகம் கிடைக்க இருக்குதுங்க. குறிப்பா ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.